ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மாமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். 80s 90s குழந்தைகள் ஸ்நாக்ஸ் ஷாப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ஷாப்பில் என்னென்ன வகையான ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஷாப்பில் பார்த்துட்டிங்கன்னா ₹1 ஆரம்பித்து ₹20 வரைக்கும் 80s 90s கிட்ஸோடைய ஃபேவரெட் மிட்டாய் வகைகளெல்லாம் இருக்குங்க. என்னென்ன மிட்டாய் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கம்மருக்கட்டு, தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எள்ளுருண்டை, கடலை உருண்டை, பொரி உருண்டை, பொட்டுக்கடலை மாவில் உருண்டை, அது மட்டும் இல்லாமல் கல்கோனா, ஜவ்வு மிட்டாய், அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நிறையங்க. நம்ம அந்த காலத்தில் எனக்கு இந்த ஷாப்பை பார்த்த உடனே என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு. பம்மர மிட்டாய் இருக்குது இங்கே, அதுக்கப்புறம் சாக் பீஸ் மிட்டாய், சிகரெட் மிட்டாய், அப்புறம் பேப்பர் அப்பளம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா இலந்த பழ வடை தான். எவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் கூட வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது அப்போல்லாம் நம்ம குழந்தையா இருக்கும்போது டிக் டிக் அப்படின்னு சொல்லி விளையாடுவோம் இல்லைங்களா, அதுதான். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாத ஒரு விளையாட்டு இது. அதுக்கப்புறம் பொம்மரம், கண்டிப்பாக நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு விளையாட்டு தான் இது. இது பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கம்மரக்கட்டு, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வகைகளுக்கு நம்ம வந்து போகும்போது ஹெல்த்துக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. நம்ம வந்து என்னதான் குழந்தைகளுக்கு வந்து சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், அதுக்கப்புறம் கேக், இந்த மாதிரியெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் இது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலுமே இந்த வகையான ஸ்நாக்ஸில் பார்த்திங்கன்னா குழந்தையோட ஹெல்த் வைஸும் பார்க்கும்போது சரி, நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு சொத்தப்பல் வரும் அப்படிங்கிற பயப்பட தேவையில்லை. வேர்க்கடலை பர்ஃபி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை உருண்டை, இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு நிறைய அயன் சத்து கிடைக்கும். அதே மாதிரி பற்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இலந்த பழ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து அஜீரண கோளாறை சரிப்படுத்தும். மெயினாக நிறைய அயன் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பற்களுக்கும் ஈர்களுக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து கலர் சாக் பீஸ் மிட்டாய். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேடு தான். எதுவுமே வந்து நமக்கு ஹெல்த் வைஸும் சரி, எதுவுமே வந்து நமக்கு உடலுக்கு கெடுதலை விளைவிக்காதுங்க. இது வந்து சாக்கோ சிப்ஸு, இது இப்போ கூட இருக்குது. இந்த விளையாட்டு பாருங்கள், இந்த பால்ஸ் 3ஐயும் கொண்டு வந்து நம்ம சென்டரில் நிறுத்தணும். இது எல்லாமே ஒரு பிரெயின் கேம் மாதிரி தான். 80s 90s காந்தி பேசுகிறேன். நான் வந்து இந்த கடை வந்து நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கடையோட கான்செப்ட் என்ன, நாங்கள் வந்து எந்தெந்த ஊர் பொருளெல்லாம் கிடைக்குமோ அந்த ஊர் பொருள் வந்து நம்ம கடையில் கிடைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கோயில்பட்டி, திருநெல்வேலி, இந்த மாதிரி கடல மிட்டாய், திருநெல்வேலி அல்வா, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி நம்ம கடையில் வந்து பாரம்பரிய ஐட்டமாக கிடைக்கணும். அப்படி ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸு சாப்பிட்றத மக்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கறது எங்கள் ஆசை. அதுக்காக இந்த கடையை ஆரம்பித்தோம். மக்களோட ஆதரவு நல்லாயிருக்கு. நம்ம கடையில் வந்து நிறையா 80s 90s ஐட்டம் வந்து நிறையா இருக்குது. பேப்பர் அப்பளம், கல்கோனா, இந்த பம்பர மிட்டாய், இந்த மாதிரி ஜவ் மிட்டாய், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. 80s 90ஸில் வந்து பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு ₹300 பொருள் வாங்கினா ஒரு 15 வகையான டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதே வேறு கடையில் போய் ₹300 ஒரு பொருள் வாங்கினா ஒரு டேஸ்ட் தான் பண்ண முடியும். இனிப்பு வகையில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட அதான் ஸ்பெஷல். இது நம்ம கடையில் ₹1 ₹20 வரைக்கும் 80s 90s ஐட்டம் இருக்குது. இப்போ பேசினவர் தான் ஷாப்போடைய ஓனர். ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் தான், நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அவரும் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷாப்பை பற்றி சொல்லியிருப்பார். இந்த மிட்டாயெல்லாம் பாருங்கள், நம்ம சுற்றி விளையாடுவோம் இல்லைங்களா, அதுதான். அதுக்கப்புறம் இது வந்து கோல்ட் காயின் மிட்டாய். பார்த்திங்கன்னா கோல்ட் காயின் மாதிரியே இருக்குது பாருங்கள்.
ஒவ்வொன்றும் பார்க்கும்போதே நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும்போது அதை சாப்பிடணும் போலவே தோணுது. நானும் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். ஒவ்வொன்றும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஹார்லிக்ஸ் மிட்டாய். இது பாருங்கள், எடக்கல் மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப நேரம் வாயிலே வச்சுருக்கலாம், சீக்கிரம் கரையவே கரையாது. இது வந்து சிகரெட் மிட்டாய். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டேஸி பாப்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கோயம்புத்தூரில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து லாலிபாப் வரும் இல்லைங்களா, அதுவே வந்து ஸ்பூனில் லாலிபாப் மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெமன்னு, மேங்கோ, பைனாப்பிள், ஆரஞ்ச், ஆப்பிள், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் தெரியாதவங்களே இருக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், குருவி ரொட்டி. இங்கே குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி நிஜமாலுமே இருக்குது. யார் யாருக்கெல்லாம் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வேணுமோ சொல்லுங்கள். இது பார்த்துட்டிங்கன்னா இனிப்பு மிளகாய். ஒவ்வொரு மிட்டாயும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பீடா மிட்டாய். இது வாயில் போட்டுட்டோம்னா நல்ல வாய் மணமாக இருக்கும். இது வந்து சுகர் ஜெல்லி. இது பார்த்துட்டிங்கன்னா நடக்கடலையோட இது நல்லா நம்ம சிப் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் அதுலேருந்து வேர்க்கடலை வரும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, மிளகாய் மிட்டாய். இதுவும் எனக்கு ஒவ்வொன்றும் பார்க்கும்போது வந்து நான் என் சைல்ட்ஹுட் டேஸ்க்கே போயிட்டு வந்துட்டேன். இந்த மிட்டாய் மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. இதெல்லாமே ஆரஞ்சு மிட்டாய் வகைகள். இது வந்து மேங்கோ மிட்டாய். இது வந்து கம்மரக்கட்டு. இது வந்து குட்டி பால்கோவா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும்போது அது பார்த்தோன்னே நமக்கு அப்படியே சாப்பிட்றணும் போல் தோணும். அந்த மாதிரி அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. இது வந்து தீபாவளிக்காக நிறைய ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஷாப்பை போய் கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம அவினாஷி மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆகிருக்கு, ஆப்போசிட் டு எஸ்எம்எஸ் ஹோட்டல். எப்பயுமே நம்ம தீபாவளிக்கு வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். சூப்பராக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம். மற்ற இடத்துலலாம் நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இனிப்பு வந்து ஒரே மாதிரியான ஃப்ளேவர்ஸில் தான் இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் 300 rupees 500 rupees இன்வெஸ்ட் பண்ணாலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ், கிட்டத்தட்ட 20 வெரைட்டிஸ் ஆஃப் இனிப்பை வந்து நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதில் வந்து நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பொரி உருண்டையிலேருந்து கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படிம்பாங்க. அதனால் நம்ம பசங்கள்லாம் ஒல்லியாக இருக்காங்கன்னா எள்ளு உருண்டை டெய்லி ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு தேவையான ஹெல்த் அதில் வந்து கிடைக்கிது நமக்கு. அதனால் எல்லாருமே ஹெல்தி ஃபுட்ஸாக சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? எனக்கு வந்து இந்த கடலை பருப்பி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், கடலை ரொட்டி. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கார வகைகள்லையும் இவங்க பார்த்துட்டிங்கன்னா நிறைய கார வகைகள் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், கலர் அப்பளம், பேப்பர் அப்பளம். எவ்வளோ சூப்பராக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் இது ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு. இது பார்த்துட்டிங்கன்னா கோதுமை பொரி. அதுக்கப்புறம் இது பார்த்துட்டிங்கன்னா ஜீரக மிட்டாய் சைக்கிள் வடிவத்தில் இருக்குது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது பார்த்துட்டிங்களா உடுக்க.
இது சோட்டா பீம். அதுக்கப்புறம் இது வந்து பபிள்ஸ் விடுறது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா கோலி சோடா கூட நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குங்க. லெமன், ஆரஞ்ச், கிரேப்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் கோலி சோடா இருக்குது. இது வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வாங்கி சாப்பிட்டேன். இந்த மிட்டாய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்டோம்னா அப்படியே வாயில் அந்த கலர் ஒட்டிக்கும். இது வந்து டிஸ்கோ மிட்டாய். இந்த பேரெல்லாம் கேட்கும்போதே எனக்கு சிரிப்பு வருதுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் முறுக்கு. இது பார்த்துட்டிங்கன்னா வெங்காய வெடிங்க. ஜஸ்ட் சும்மா கீழே தூக்கி போட்டாலே டப்பு டப்புன்னு வெடிக்கும். நாங்கள் கூட வெடித்தோம், சூப்பராக இருந்தது. இதுவும் அதுலேயே சின்ன சைஸ். இந்த ஷாப்பை ரிவ்யூ பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பிங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இதில் எதுவுமே ஹார்ம்ஃபுல் கிடையாது. நம்ம உடம்புக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. அதனால தான் எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் திருப்பி வருது. யார் யாருக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்காதவங்க யாரும் இருக்கவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் வந்து ஒரு பன்னீர் சோடா வகைகள். குரு பிராண்டில் பார்த்துட்டிங்கன்னா ஊறுகாய், வத்த குழம்பு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே எல்லாமே இருந்தது. குரு பிராண்டில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வத்த குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா குருவி ரொட்டி, தேன் மிட்டாய் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பழைய மெமரிஸே கொண்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஸ்வீட்ஸை வாங்கி கொண்டாடுங்க. நான் மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எனக்காக குட்டியாக ஒரே ஒரு லைக் போட்டுடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடி ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணும் அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக வாங்கி சாப்பிட்டு தீபாவளியை ரொம்ப ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. Okay friends, until then I meet you in next interesting video. It's me, Tata Baba from Hema Mami. Tata.